சரத்குமார் 27 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, என்னடா இந்த வயசுல இவருக்கு ஐஸ்வர்யராஜ் ஜோடியா நடிச்சுட்டாங்க பொறாம இன்னைக்கு முடியல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இன்று சீமான் மறுபடியும் பெரிய பழவேற்றான்னு சொல்றார். என்ன சுப்ரீம் சார் அங்க சொல்லல, வயதான கிழவன் பழவேற்றாயிருக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டார். கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசுகின்ற தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், அதை எப்படி உறக்க சொல்ல வேண்டும் என்று தன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். வீக்கானவங்களா இங்க உட்கார முடியாது. Weak players can never play a political game in this arena where full of intelligent people are sitting over here. அதான் உண்மை. தன் மீது நம்பிக்கை உள்ளவர்களா எந்த கூட்டத்துக்கும் போலாம். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வாயை திறக்காம உட்கார்ந்திருப்பாங்க. நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் யாரை பத்தி பேச வரல. நானு ஆக சரத்குமார் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன், ஆணித்தரமாக மறுக்கிறேன். அது எல்லாரும் சொல்லிட்டீங்க, இன்க்ளூடிங் என் அன்பு சகோதரர் சீமான் அவர்கள். செல்வந்தர் குடும்பம் இருந்தது. என் தாத்தாவை பற்றி சொன்னார்கள். ஓ ராமசாமி நாடார், சிங்கப்பூரின் சீமான், சிங்கப்பூரின் இங்கிருந்து சென்று ஒரு கட்டை வண்டியை இழுத்து சிங்கப்பூர் அரசு இனி ஓ ராமசாமி நாடார் இங்கு நிலம் வாங்கக்கூடாது என்று ஒருவர் மீது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது ஓ ராமசாமி நாடார் மீதுதான். அவர் இல்லத்திற்கு வருகை தந்தவர்கள் யார் என்று சொன்னால் பிரமித்தடைந்து விடுவீர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவருடன் பயணித்தவர்கள் கேப்டன் லட்சுமி, இவர்களெல்லாம் என் தாத்தா உணவு செய்து உபசரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது ஒரு காலகட்டம். என் தந்தையார் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். செய்திகள் வாசித்தான தமிழ் சிறப்பாக பேசி வானொலியிலே ஆல் இண்டியா ரேடியோவில் வாசிப்பது ராமநாதன் என்றால் அனைவருக்கும் தெரிகின்ற ஒரு பெயராக இருந்து டெல்லியில் இருக்கும்போதுதான் நான் டெல்லியில் பிறந்தவன். ஆகவேதான் நான் டெல்லிக்கு சென்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக. ஆக அந்த குடும்பத்தில் பிறக்கும் போது எங்க அப்பா ஒன்னே ஒன்று தான் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் என் தாரக மந்திரம். உடல் ஆரோக்கியம் அவசியம், சுவர் இருந்தால் தான் சித்திரம். அந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் எதையும் நீ சாதிக்கலாம். ஆக நான் முதல்ல பிஎஸ்சி கணிதம் படிச்சுட்டு செஞ்ச வேலை தெரு தெருவா போய் சைக்கிளை பேப்பர் போட்டு தான் இந்த சரத்குமார். அது காலையில் உள்ள வேலை, பேப்பர் போடுறது காலையில் உள்ள வேலை. ஆனால் 9 மணிக்கு மேல் இந்த சைக்கிளை பிரிச்சு மாற்ற திறமை இருந்ததால் ஒரு சைக்கிள் கடை, ஹீரோ சைக்கிள் அப்பதான் வந்திருக்கு மார்க்கெட்ல, ஹீரோ சைக்கிள் கடையில் நான் ஃபிட்டரா வேலை செஞ்சேன். அது காலை 10 மணி முதல் 1 மணி வரை அங்கு, பிறகு 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு விளையாட்டு சாமான் விற்கின்ற டாய் ஷாப்ல போய் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 பணிகளை செய்திருக்கின்றேன், உழைத்திருக்கின்றேன். உழைப்பு ஒன்று இருந்தால், நீ வீழ்ந்தவுடன் எழுகின்ற சக்தி இருந்தால் யாராலும் உங்களை தோக்கடிக்க முடியாது. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. வெற்றி பெறவர்கள் நிரந்தரம் என்று அமர்ந்து கொண்டு இருக்காதீர்கள். மீண்டும் யாரை பத்தி நான் பேசல. ஆனால் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் நினைக்காதீர்கள். சொல்ல முடியாது. சீமான் இந்த மண்ணிலே நிற்க வேண்டிய சூழல் உருவானால் ஆகும். அது காலத்தின் கட்டாயம், நடக்கலாம். இந்த மண்ணில் சொல்லும் போது சில வகை நடந்துவிடும். ஆக இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆக என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கை பயணம் இதுதான். பார்த்தா சரத்குமார் நடிக்கிறாரு, சிரிச்சா கண்ணத்துல குழி விழுது அப்படின்னு பல ரசிக பெருமக்கள் கூடி இன்று வரை என்னை ரசிக்கும் அளவிற்கு, என் படங்களை பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கதால் நான் இன்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னோடு நீங்கள் வேண்டும். ஒரு 72 வயசுன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் 146 ஆச்சு. ஆனா இன்னும் 6 வயசு கூட்டி நான் ஏற்கனவே சொன்ன 150 வயசு நான் வாழணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. ஏன்னா பத்திரிகை சகோதரருக்கு இது காமெடியா தெரியும். எப்படி 150 வருஷம் வாழ முடியும்னு ஜெர்ல போய் பாருங்க. 125 130 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் சரத்குமார் 150 வயசு வாழக்கூடாது, ஏன் இங்க இருக்கிறவனா 150 வயசு வாழக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நாம் வாழலாம். இந்த எண்ணம் தான் இல்ல. We have got a negative thought. It has got a pessimistic view on everything that you do. ரஷ்யா சொல்லுவான், அமெரிக்கா எந்திரிச்சு பேசும்போது ஐ விட்டோன்னு வானா. அமெரிக்காக்காரன் நல்லது சொல்ல வந்தாலும் என்ன சொல்ல வரான்னு தெரியாம நோ அப்படின்னு அந்த மாதிரி பலரும் இருக்காங்க. அதனால நம்ம கிட்ட தைரியம் வேணும், மன தைரியம் வேணும், குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது. எப்பொழுது ஓட வேண்டும், எப்போது ஓடணும். ஒரு 50 பேர் வராங்கன்னா காலால் எடுத்து ஒரே மிதிச்சாரு, எல்லாரும் கத்தி வீசிட்டு வந்தா விழுந்தாங்கன்னு சொன்னாங்க பாருங்க.
அது கூட நான் யாரையும் சுட்டி காட்டல, ஒருத்தர் சொல்லியிருக்கார். 60 பேர் வந்தாங்க, 17 வயசுல அருவாளெல்லாம் வீசிட்டு வந்தாங்க. அப்படி பிடிச்சிட்டு எங்க அண்ணா விட்டாரு ஒரு உத, 70 பேர் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அது சினிமா காட்சியின் கனவு காட்சி என்று நினைக்கிறேன். எனக்கு எல்லாரும் முடியாது, என்னதான் வந்து சக்தி இருந்தாலும் 70 பேர் அருவாளோட வந்தா, எப்பா தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு பேசி அதெல்லாம் கீழே போட்டு போற மாதிரி பேசி முடிச்சிருவேன். அதான் எங்க வீட்டில் சொல்லுவாங்க, செவர்ல பெயிண்ட ஒருவருக்கு நீங்க தான் சரியான ஆள் அப்படின்னு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.